அட்டவணைகள் மற்றும் படங்கள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் இரண்டு நோக்கங்கள் உள்ளன. முதலாவது, அட்டவணைகளை டேபுலர் சூழலைக் கொண்டு உருவாக்குவது. இரண்டாவது, டேபிள் சூழலைக் கொண்டு அட்டவணைகளை லேடக் ஆவணங்களில் உள்ளிடுவது. இதேபோல படங்களை உள்ளிடலாம். டைட்டில் பக்கத்தை உருவாக்குவதை முன்னேயே கண்டோம். இதில் டைட்டில், ஆத்தர் குறித்த தகவல் மற்றும் கிரியேட்டிவ் காமன்ஸ் காப்பிரைட் தகவல் ஆகியன உள்ளன. இவை சமன்பாடுகள் குறித்த டுடோரியலில் விளக்கப்பட்டன. இந்த டேட் கட்டளையால் இன்றைய தேதி இங்கே வருகிறது. இரண்டாம் பக்கத்துக்கு போகலாம். இப்போது படிப்படியாக எப்படி இந்த அட்டவணையை உருவாக்குவது என்று காணலாம். இதை சுத்தமாக துடைத்துவிட்டு ஆரம்பிக்கலாம். இந்த கட்டளையை நீக்குகிறேன். இதை தொகுக்கலாம். சுத்தமான கரும்பலகையுடன் ஆரம்பிக்கலாம். பிகின் டேபுலர் மற்றும் எண்ட் டேபுலர் கட்டளைகளை பயன்படுத்தி டேபுலர் சூழல் உருவாக்கப்படுகிறது. அதை இங்கே செய்கிறேன். பிகின் டேபுலருக்கு அடுத்துள்ள முள் அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள ஆர் எழுத்துருக்கள் இரண்டு நெடுபத்திகள் உள்ளன மற்றும் அவை வலது ஒழுங்கு செய்யப்பட்டன என்று காட்டுகின்றன. முதல் வரியில் உள்ளீடு மேங்கோ மற்றும் மிக்ஸ்ட். இரண்டு பின்சாய் கோடுகள் அடுத்த வரியை காட்டுகின்றன. அடுத்த வரியை உள்ளிடலாம். ஜாக்ஃப்ரூட், கொல்லி ஹில்ஸ், பனானா, கிரீன். இந்த டேபுலர் சூழலை முடிக்கிறேன். இதை தொகுக்கலாம். இது இங்கே வந்துவிட்டது. நமக்கு 3க்கு 2 அட்டவணை ஒன்று கிடைத்துவிட்டது. 3 வரிகள், 2 நெடுபத்திகள். இரண்டு நெடுபத்திகளும் வலது ஒழுங்கு செய்யப்பட்டன. ஆர் எழுத்துருக்கள் இதை குறிக்கின்றன. இரண்டு நெடுபத்திகளையும் பிரிக்க ஒரு செங்குத்து வரியை இடுகிறோம். நெடுபத்தி ஒழுங்கு எழுத்துருக்களுக்கு நடுவில். ஆகவே இந்த செங்குத்து வரியை இடுகிறேன். இதை சேமிக்கலாம். இதை தொகுக்கலாம். செங்குத்து வரிகள் வந்துவிட்டன. கடைசியிலும் செங்குத்து வரிகள் வேண்டுமானால் பொருத்தமான இடத்தில் அவற்றை இடவும். அவற்றை உள்ளிட்டு சேமித்து தொகுக்கிறேன். ஆகவே இவை வந்துவிட்டன. உண்மையில் இன்னும் அதிக செங்குத்து வரிகளை உள்ளிடலாம். ஆரம்பத்தில் இன்னொரு செங்குத்து வரி. இதோ பாருங்கள், இன்னொரு இரண்டாவது வரி வந்துவிட்டது. இரண்டு செங்குத்து வரிகளை பாருங்கள். இப்போது வித்தியாசமான ஒழுங்குகளை பார்க்கலாம். இரண்டாவது நெடுபத்தி மையப்படுத்தி ஒழுங்கு செய்யப்பட்டது என சொல்வதற்கு இங்கே ஒரு C-ஐ இடலாம். இப்போது மையப்படுத்தி ஒழுங்கு செய்யப்பட்டது. முதல் நெடுபத்தியை இடது ஒழுங்கு செய்யப்பட்டதாக ஆக்கலாம். அது வலது ஒழுங்கு செய்யப்பட்டதாக உள்ளது. இடது ஒழுங்கு செய்யப்பட்டதாக ஆக்கலாம். எல். சேமி. தொகு. இப்போது அது இடது ஒழுங்கு செய்யப்பட்டது. பத்திகளை கிடைமட்ட வரிகளால் பிரிக்கலாம். இங்கே ஒரு ஹெச்லைன் எழுதலாம்.
அடுத்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். மேல் வரிக்கு இது ஒரு கோட்டை இட்டது. இங்கே இன்னொரு ஹெச்லைன். இன்னொரு கோட்டை இட்டது. ஆகவே இதை முடித்துவிடலாம். இன்னொரு ஹெச்லைன் இடுகிறேன். இங்கே 2 பின்சாய் கோடுகளால் வரி முறிவு. பின்னர் ஹெச்லைன். ஹெச்லைன் சொல்தொடரின் ஆரம்பத்தில் இருக்கும். ஆகவே கிடைமட்ட வரிகளை முடித்துவிட்டேன். மேலும் 3 நெடுபத்திகளையும் இன்னும் ஒரு பத்தியையும் சேர்க்கலாம். ஆகவே என்ன செய்கிறேன்? இங்கு வந்து எழுதுகிறேன் CCR. மேலும் 3 நெடுபத்திகளை சேர்த்தாயிற்று. முதல் 2ம் மைய ஒழுங்கு செய்யப்பட்டது. மூன்றாவது வலது ஒழுங்கு செய்யப்பட்டது. பின் நான் சொல்ல விரும்புவது fruit type number of units cost per unit cost rupees H-line. ஆகவே மிக்ஸ்ட் 20 75 ரூபாய்கள் 1500 ரூபாய்கள். ஜாக்ஃப்ரூட் 10 50 ரூபாய்கள் 500 ரூபாய்கள். பனானா கிரீன் 10 டஜன்கள் 20 ரூபாய்கள் ஒரு டஜனுக்கு. 200 ரூபாய்கள் மொத்தம். இதை தொகுத்து பார்க்கலாம். அட்டவணையை உருவாக்கிவிட்டது. வலது ஒழுங்கு செய்வதன் அவசியத்தை கவனிக்கவும். அப்போதுதான் கூட்டல் சுலபமாக இருக்கும். நெடுபத்திகளை 2ஆக பிரிக்க பார்க்கலாம். உதாரணமாக இங்கே இந்த 2 நெடுபத்திகளில் பழங்களின் விவரமும் இந்த 3இல் விலைக்கணக்கும் இருக்கின்றன. இதை மல்டி காலம் கட்டளையின் உதவியுடன் செய்யலாம். பின்வருமாறு செய்கிறேன். மல்டி காலம் டேக் 2 மைய ஒழுங்கு செய்யப்பட்டது. ஃப்ரூட் டீடைல்ஸ் முதல் 2ம் முடிந்தது. அடுத்த நெடுபத்தி என்று காட்ட ஒரு tab இடுகிறேன். அடுத்த வரிக்கு போகலாம். மல்டி காலம் 3 இதுவும் மைய ஒழுங்கு செய்யப்பட்டது. காஸ்ட் முள் அடைப்புக்குறிகளுக்குள் காஸ்ட் கால்குலேஷன்ஸ் /H-line முடிந்தது. முதல் 2இல் பழங்களின் விவரமும் அடுத்த 3இல் விலை கணக்கும் இருக்கின்றன. இங்கே செங்குத்து வரிகள் இல்லை. ஏனென்றால் நான் லேடக்குக்கு அதை செய்ய சொல்லவில்லை. அதையும் செய்யலாம். இங்கே 2 செங்குத்து வரிகள். இங்கே ஒரு செங்குத்து வரி. இதற்கு முன் அது இருக்கிறது. ஆகவே இங்கே மட்டும் இடலாம். என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். இப்போது செங்குத்து வரிகளும் வந்துவிட்டன. இரண்டு 3 இரண்டும் ஒற்றை எழுத்துரு ஆர்குமென்ட்கள். ஆகையால் முள் அடைப்புக்குறிகள் இல்லாமலேயே அவற்றை எழுதலாம். அதுவும் வேலை செய்கிறது. சில சமயம் கிடைமட்ட வரிகளை சில நெடுபத்திகளுக்கு இடையே மட்டுமே இட வேண்டி இருக்கிறது. இதை பின்வருமாறு விளக்கலாம். இந்த மேங்கோவை பிரிக்கலாம். மிக்ஸ்ட் என்பதற்கு பதில் இதை மல்கோவா எனலாம்.
பின் 18 கிலோகிராம்கள். ஐம்பது கிலோகிராம்கள். இதை நீக்குகிறேன். சரி, இங்கே இதை அல்பான்சோ எனலாம். இரண்டு டஜன்கள். 300 ரூபாய்கள் ஒரு டஜனுக்கு. ஆக மொத்தம் 1500. இதை சேமித்து தொகுக்கலாம். நடப்பதை பார்க்கலாம். இதோ கிடைத்துள்ளது. என்ன நடந்தது என்றால் இந்த வரி இங்கே வந்துள்ளது, இங்கேயும். இதுவும் எனக்கு வேண்டாம். ஆகவே இதை சரி செய்ய சொல்ல வேண்டும். இந்த கிடைமட்ட வரிக்கு பதில் எனக்கு நெடுபத்திகள் 2 மற்றும் 4 நடுவில் C-லைன் வேண்டும் எனலாம். ஆகவே நான் அதை இங்கு செய்திருக்க வேண்டும். ஆகவே இதை மீண்டும் இங்கே வைக்கிறேன். H-லைன் இங்கே. C-லைன் 2 to 4. இப்போது கோடு நெடுபத்திகள் 2 மற்றும் 4 நடுவில் மட்டுமே உள்ளது. ஆகவே இந்த நடுவரி மேங்கோஸை 2 பிரபலமான மாம்பழங்களாக பிரித்துவிட்டது. இந்த உதாரணத்தை, இந்த அட்டவணையை ஒரு கடைசி வரியுடன் முடிக்கலாம். மொத்தமாக பார்க்கப்போனால் மல்டி காலம் 4, 2 செங்குத்து வரிகள், வலது ஒழுங்கு செய்யப்பட்டது. செங்குத்து பிரிப்பி. டோட்டல் காஸ்ட் ரூபீஸ். இதை மூடவும். அடுத்த tab 2200. H-லைன். முடிந்துவிட்டது. டுடோரியல் ஆரம்பத்தில் நாம் பார்த்த அட்டவணை இதுதான். டேபுலர் சூழலில் உருவாக்கிய அட்டவணைகளுடன் எப்படி வேலை செய்வது? லேடக் டேபுலர் சூழலில் உருவாக்கிய அட்டவணையை ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஆக கருதுகிறது. உதாரணமாக இப்படி எழுதினால், this is an example. This is an example table. என்ன நடக்கிறது? இந்த அட்டவணை இந்த இரண்டுக்கும் நடுவே மாட்டிக்கொண்டது. This is an example முதல் example table. இந்த டேபிள் நடப்பு வாக்கியமாகிவிட்டது. ஒரு சென்டர் சூழலை பயன்படுத்தி அட்டவணைகளை அமைக்கலாம். அட்டவணை சூழலில் அதை அமைப்பது இன்னும் பரவலான வழக்கம். அதை காட்டலாம். Begin Table. இதை மூடலாம். இப்போது இது காட்டுவது This is an example table. இந்த வாக்கியம் தனியாக வருகிறது. எதெல்லாம் இந்த begin மற்றும் end டேபிள் கட்டளைகளுக்கு நடுவில் வந்ததோ அவை தனி அட்டவணையாக அமைக்கப்பட்டது. வேறு விதமாக சொல்ல, அட்டவணை உரையின் நடுவே அமைந்தாலும் அது தனியாக வைக்கப்பட்டது. ஆனால் இது மையத்தில் இல்லை. சென்டரிங் கட்டளையை தரலாம்.
இது மையத்தில் அமைந்துவிடும். இப்போது ஒரு தலைப்பை உருவாக்கலாம். டேபிள் தலைப்பு டேபிளுக்கு முன் அமைக்கப்படும். இங்கே ஒரு தலைப்பிடுகிறேன். கேப்ஷன்: காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா. ஆகவே தலைப்பு வந்துள்ளது. இது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வெற்றிடம் வேண்டும். இதை செய்ய நான் தருவது vspace கட்டளை 1ex. இது எக்ஸ் எழுத்துரு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம். ஆகவே இந்த செங்குத்து வெற்றிடத்தை விட்டுள்ளேன். இப்போது சரியாக இருக்கிறது. முன்னிருப்பாக லேடக் அட்டவணைகளை பக்கத்தின் உச்சியில் வைக்கும். இந்த இட அமைப்பு தானியங்கியாக நடக்கிறது. இந்த அட்டவணை அடுத்து கிடைக்கும் இடத்துக்கு நகர்த்தப்படும். இதை விவரிக்க ஆவணத்தின் கீழிருந்து கொஞ்சம் உரையை வெட்டி ஒட்டலாம். இதை நீக்குகிறேன். இதை நீக்குகிறேன். சரி. இங்கு பழங்களை பற்றி சில விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளது. இதன் மேலே போய் ஒட்டலாம். இதை தொகுக்கலாம். முன்போல அட்டவணை பக்கத்தின் உச்சியில் உள்ளது. இன்னும் கொஞ்சம் உரையை ஒட்டலாம். 4 பிரதிகள். என்னவாயிற்று? இந்த அட்டவணை இரண்டாவது பக்கத்துக்கு மிதந்து சென்று விட்டது. அங்கே வேறு எதுவும் இல்லை என்பதால் பக்கத்தின் நடுவில் தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் உரையை இன்னொரு பிரதியை ஒட்டலாம். இப்போது என்ன ஆயிற்று? இதுதான் டைட்டில் பக்கம். இது உரை பக்கம். இந்த அட்டவணை பக்கத்தின் உச்சிக்கு மிதந்து சென்று விட்டது. சமன்பாடுகள் போலவே இங்கும் நாம் லேபிள்களை உருவாக்கி மேற்கோள் காட்ட பயன்படுத்தலாம். உதாரணமாக கேப்ஷன் கட்டளையின் கீழே இந்த கட்டளையை கொடுத்தால் கேப்ஷன் கட்டளையின் கீழேதான் இந்த கட்டளையை கொடுக்க வேண்டும். ஏனெனில் கேப்ஷன் கட்டளைதான் அட்டவணை எண்களை உருவாக்குகிறது. உதாரணமாக இங்கே அட்டவணை 1 என்பது கேப்ஷன் கட்டளையால் தானியங்கியாக உருவாக்கப்பட்டது. இதற்கு அடுத்து லேபிளை இட்டால் இந்த லேபிள் கேப்ஷன் கட்டளையால் உருவாக்கப்பட்ட எண்ணை மேற்கோள் காட்டும். ஆகவே லேபிள் ஃப்ரூட்ஸ். ஆகவே திரும்பி போய் இப்படி சொல்கிறேன். இந்த வரியை இங்கு சேர்க்கிறேன். The cost of these fruits is shown in table. Reference. இங்கே லேபிளை தர வேண்டும். அது இதுவாகவே இருக்க வேண்டும். Tab Fruits. இதை தொகுக்கலாம். வந்துவிட்டது. முதல் தொகுப்பில் வேரியபிள் அமைக்கப்படவில்லை. ஆகவே மறுபடி தொகுக்கலாம். இப்போது இது வந்துள்ளது. அட்டவணைகளின் பட்டியலை தானியங்கியாக உருவாக்கலாம். எப்படி என விவரிக்கலாம். மேக் டைட்டிலுக்கு பிறகு இந்த கட்டளை தேவை. லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் ஒரே சொல். என்ன நடந்தது? அட்டவணைகளின் பட்டியலை உருவாக்கிவிட்டது. சாதாரணமாக தொகுத்தலை இருமுறை செய்தால்தான் அட்டவணை எண்கள் சரியாக வரும். இதோ வருகிறது. இதன்படி அட்டவணை பக்கம் 2 இருக்கிறது.
ஆனால் அது பக்கம் 3 இருப்பது நமக்கு தெரியும். ஆகவே பக்கம் 3 இருக்கிறது. பின் சென்று இதை மறுதொகுக்கலாம். இப்போது அது பக்கம் 3 இருக்கிறது. இதை முன்னமேயே விவரித்து இருக்கிறேன். சரி, அட்டவணைகள் குறித்த கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். கட்டளை இன்க்ளூடு கிராபிக்ஸ் ஐ பயன்படுத்தி படங்களை சேர்ப்பதை பார்க்கலாம். இதற்கு கிராபிக்ஸ் என்ற பேக்கேஜை சேர்க்க வேண்டும். இதன் கீழே போய் எழுதுகிறேன். கட்டளை பின்வருமாறு: begin figure include graphics with சமக்குறி line width. என்னிடம் iitb.pdf உள்ளது. இதோ வருகிறது. வரியின் அகலத்துக்கு சமமாக படத்தின் அகலம் வருமாறு அதை சேர்க்கிறேன். இந்த ஃபிகரை முடிக்கிறேன். இதை தொகுக்கலாம். இதோ வந்துள்ளது. இதுவும் பக்கத்தின் உச்சியில் அமைந்துள்ளது. என்ன செய்கிறேன் என்றால், இது முழுவரி அகலத்தை படத்துக்கு அமைக்க வேண்டும் என்றால், ஒருவேளை புள்ளி 5 என அமைத்தால் அது வரியின் அகலத்தில் பாதி. அப்போது அது சின்னதாக ஆகிவிடுகிறது. இது இடது ஒழுங்கு செய்யப்பட்டது. அட்டவணை போலவே இங்கு சென்டரிங் என்று சொல்ல முடியும். பக்க நடுவில் இது மையப்படுத்தப்படும். நான் ஒரு தலைப்பும் இதற்கு உருவாக்க முடியும். படத்தை சேர்த்த பின் பட தலைப்புகள் உருவாக்கப்படும். கோல்டன் ஜூப்ளி லோகோ ஆஃப் ஐஐடி பாம்பே. முன்போல ரெஃப் கட்டளையை பயன்படுத்தி லேபிள் உருவாக்கி அதைக் கொண்டு மேற்கோள் காட்டலாம். அட்டவணைகள் பட்டியலுடன் படங்கள் பட்டியலையும் தோன்ற வைக்கலாம். படங்கள் பட்டியல் வேண்டுமானால் இதை தொகுக்கலாம். இதை இருமுறை தொகுக்கலாம். இதோ படங்கள் பட்டியல் தானியங்கியாக வருகிறது. எல்லா படங்களின் தலைப்புகளும் இங்கே வரும். கடைசியாக ஒன்று இங்கே காட்டுகிறேன். அதுதான் படங்களை எப்படி சுழற்றுவது என்பது. ஆங்கிள் ஆப்ஷனால் இது சாத்தியம். ஒருவேளை 90 பாகைகள் சுழற்ற வேண்டுமானால் இந்த ஃபிகருக்கு போகலாம். இதை தொகுக்கலாம். ஆகவே இது 90 பாகைகள் சுழன்றுவிட்டது. -90 பாகைகள் சுழற்ற இப்படித்தான் படங்களை சேர்க்க வேண்டும். உங்களிடம் iitb.pdf இருக்கும் என்று கொள்கிறேன். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. லேடக்கின் ஆரம்பகால பயனர்கள் மூல ஆவணத்தை அடிக்கடி தொகுக்க வேண்டும். அதனால் அவர்கள் உள்ளிட்டது சரிபார்க்கப்படும். நன்றி.